கண்ணெதிரே தோன்றினாள். அத்தை, எவ்வளவு தேய்ச்சி குளிச்சாலும் இந்த சாணி ஸ்மெல் போகவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும் என்ன மணக்கவா செய்து? இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே செஞ்சோம். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நாம நினைச்சபடி சுருக்கு பைய மாத்தி வச்சிட்டோம்ல. எப்படியும் சிவா அந்த அப்புச்சி கிழமை வச்ச டெஸ்ட்ல தோத்து போயிடுவான். அதானே நமக்கு தேவை. ஹே ரத்னம், ஸ்பூன் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா. நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க? ஏய், என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? சூளாயி வேலாயின்னு பேரை மாத்தி வச்சுட்டு போய் சுருக்கு பைய மாத்தி வச்சுட்டு வந்துட்டோம். சிவா சார் முதல் டெஸ்ட்ல தோத்துருவாருன்னு சொன்னீங்க. ஆனா சிவா சார் வச்சிருந்த சுருக்கு பையில அப்பச்சி வச்சிருந்த நகை அத்தனையும் இருந்துச்சான். சிவா சார் முதல் டெஸ்ட்லயே ஜெயிச்சிட்டாரு. காசு எனக்கு போன் பண்ணி சொன்னான். எப்படி எப்படி இது நடந்துச்சு? ஒரிஜினல் சுருக்கு பைய நாங்க எடுத்துட்டு வேற சுருக்கு பை தான் நாங்க மாத்தி வச்சுட்டு வந்துட்டோமே. ஏன் அனிதா, நீ தானே பைய எடுத்துட்டு வந்த? கொஞ்சம் பொறுங்க அத்தை, வரேன். சீக்கிரம் பிரிச்சு பாரு. ஐயோ, நாம மாத்த எடுத்துட்டு போன பைய திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கேனே. கிழிஞ்சது போ. என்ன அனிதா இப்படி பண்ணி வச்சிருக்க? எப்படி இந்த பை மாறுச்சு? எப்படி மாறுச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அத்தை, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் பைய மாத்தி வைக்கிறப்போ அந்த பெருசு வரத பார்த்துட்டு அவசரத்துல வச்ச பைய நான் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன். என்னம்மா நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா வேற யாரையாவது ஆளை வச்சு நான் முடிச்சிருப்பேன்ல. நானே களத்துல இருக்கிறேன்னு சொல்லி இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்களே. சிவா சார் முதல் டெஸ்ட்லயே ஜெயிச்சிட்டாரு. அடுத்தடுத்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. எங்க மாமனார் சொன்னதுதான். அதுக்கப்புறம் ஊரறிய அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சாந்தி முகூர்த்தமும் நடத்திடுவாரு. அத்தை, என்ன இந்த ஆள் இப்படி சொல்றான்? அவன் அப்படிதான் சொல்லுவான். முதல் டெஸ்ட்ல தானே சிவா பாஸ் பண்ணியிருக்கான். அதுக்காக எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிடுவானா என்ன? இல்ல நான் தான் அவனை பாஸ் பண்ண விட்டுருவேனா? ஒன்ல தோத்துட்டா எல்லாத்துலயும் தோத்துருவோமா? விட அனிதா, நான் பாத்துக்கிறேன். எங்க அடிச்சா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு கவலைப்படாத. நினைச்சதை சாதிச்சுட்டு தான் நாம இந்த ஊரை விட்டே போவோம். நீ தைரியமா இரு.